மாமல்லபுரத்தில் விஜய் தலைமையில் நடைபெற்று வரும் கல்வி விருது வழங்கும் விழாவில் மாணவியின் தாய் ஒருவர் தனது கணவனின் மதுப்பழக்கத்தால் குழந்தையின் படிப்பு வீணானதாக கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். அதனை தற்போது காணலாம். அது மாறணும்னா நீங்க தான் வரணும். ஒவ்வொரு தயவு செய்து யாரும் மது மறையணும்னு சொன்னா நம்ம நினைச்ச கனவு நிறைவேறணும். நம்ம அண்ணனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் மட்டுமே தான் அந்த மது மாறும், இல்லைன்னா மாறாது. இன்னைக்கு குடிகார புருஷன் என் புள்ள படிப்பு வீணா போதுன்னு சொல்லிட்டு நான் தனி பொண்ணா நின்று என் பிள்ளைய இன்னைக்கு சாதிக்க வைக்கிறேன் இன்னைக்கு நானு. அதனால ஒவ்வொரு மகளிருக்கும் சொல்றேன், நிறைய பேர் வீட்டுல அப்படிதான் குடிகாரங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களோட வாழ்க்கை வீணா போகுது. எல்லாரும் சேர்ந்து நம்ம நினைச்ச கனவை நிறைவேற்றணும் நம்ம அண்ணனுக்காக. அந்த கனவு நிறைவேறிச்சுன்னா ஒவ்வொரு மகளிரோட நிலைமையும் மாறும், நம்ம குழந்தைகளும் முன்னேறுவாங்க. உங்களை தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரிங்க சார். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது. இதில் பல மாவட்டங்களைச் சேர்ந்த தொகுதிகளைச் சேர்ந்த பெற்றோர்கள் மாணவர்கள் விருதுகளை விஜய் கையால் வாங்கி வருகின்றனர். அதில் ஒரு மாணவியின் தாய் ஒருவர் குடிப்பழக்கத்தால் தன்னுடைய கணவன் குடிப்பழக்கத்தில் அடிமையானதால் தன்னுடைய குழந்தையின் படிப்பு பாதிக்கப்பட்டது என்று கண்ணீர் மல்க விஜயிடம் வேதனை தெரிவித்தால் பல்வேறு பெற்றோர்கள் இந்த மேடையில் விஜயுடன் பேசிய கொடுக்கிறது. ஒரு சிலருக்கு அந்த மைக் பிடித்து பேசுவதற்கான வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. அதில் பேசிய ஒரு மாணவியின் தாய் இந்த வருத்தத்தை தெரிவித்திருந்தார். மேலும் மது பழக்கத்தை ஒழிக்க வேண்டும், மதுவை ஒழிக்க வேண்டும் என்று விஜயிடம் மேடையில் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதுக்கு அனைவருமே துணை நிற்க வேண்டும் என்ற கோரிக்கையும் மேடையின் கீழ் அமர்ந்தவர்களை பார்த்து வைத்திருந்தார். மாணவியின் தாய் தனியாக நின்று அந்த மாணவியை காப்பாற்றி இந்த சாதனையை செய்ய வைத்திருப்பதாகவும் கண்ணீர் மல்க விஜயிடம் அதை தெரிவித்திருந்தார். விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.